சூசைட் சூசைட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூசைடல் டெண்டன்சி எல்லாருக்கும் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் சூசைடல் தாட்ஸ் எல்லாருக்கும் லைஃப்பில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஜஸ்ட் இப்படி ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போயிருக்கும் இல்லையா? கண்டிப்பாக நம்ம ஒரு ஹார்ட் டைம்ஸ் வரும்போது நம்ம செத்துட்டா என்ன அப்படின்னு ஒரு தோணும். பட் அந்த தோன்றது வந்து நம்ம கண்டிப்பாக மாறிடும். பட் ஒரு சிலருக்கு இது மாறாமல் தாட்ஸ், அதாவது டிப்ரெஷன்லேயே இருந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப டிப்ரெஷன் லெவலுக்கு கொண்டு போயிட்டு அதை பற்றி நினச்சி என்னாகும், இந்த சூசைடல் தாட் வந்து சூசைடல் டெண்டன்சியாக மாறி சூசைட் பண்ணிக்கலான்னு ஆக்ஷனில் இறங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூசைட் அப்படின்னு வரும்போது 2 விஷயங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று, நம்ம சூசைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 முக்கிய காரணம் சொல்லலாம். ஒன்று வந்து நம்மளால் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியல ஒன்று. இன்னொன்று, என்ன அவங்க புரிஞ்சுக்கல, நான் இவ்வளோ அவங்களுக்காக கஷ்டப்பட்டிருக்கேனே, ஸோ நான் வந்து இப்படி கஷ்டப்பட்டு செத்து போயிட்டேன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு புரிய வரும். மேக்ஸிமம் லேடிஸ் ப்ரிஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான, அதாவது பேர்ன் பண்ணி செத்து போகிற மாதிரியான கொடூரமான ஒரு மரணம் அப்படின்னு நம்மளை நம்ம வருத்திட்டோன்னா அவங்க அப்போயாவது கஷ்டப்படட்டும், நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது தான். ஸோ இது 2லேயுமே யூஸ் இருக்கா? கண்டிப்பாக யூஸ் கிடையாது. நீங்கள் கஷ்டப்படுறதோ, சூசைட் பண்ணிக்கிறதோ, ஒன்று இறந்து போகிறதோ, இல்லை அதிலிருந்து காப்பாற்றப்பட்டு அதுக்கப்புறமும் லைஃப் லாங் கஷ்டப்படுறதோ, இதுதான் ஒன்று நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி சூசைட் அப்படின்னு வரும்போது 4 எஸ்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து சிச்சுவேஷன், இன்னொன்று சொல்யூஷன், 3வது செல்ஃப் பிலீஃப், 4வது வந்து சப்போர்ட். ஸோ சிச்சுவேஷன் நான் சொன்னேன் இல்லையா, 2 சிச்சுவேஷன், இதில் தான் மேக்ஸிமம் தற்கொலை இதெல்லாமே வருது சரியா? ஸோ இந்த சிச்சுவேஷனை மாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்னு தேடணும். நம்பர் 2, இந்த சிச்சுவேஷனை வச்சு அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளால சொல்யூஷன் தேட முடியலையா, தெரிஞ்சவங்க கிட்ட, மற்றவங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை மூத்தவங்க யார்கிட்டையாவதோ சொல்யூஷன் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் 3வது அப்படின்னு நான் சொன்னது செல்ஃப் பிலீஃப். என்னால் முடியும், என்னால் ஏன் முடியாது, ஸோ நான் எப்படியாவது ட்ரை பண்ணி முடியணும்னு அந்த செல்ஃப் பிலீஃப் நமக்கு இருக்கும் பட்சத்தில் இதை நம்ம ஹேண்டில் பண்ணலாம். இது 3மே என்னால் முடியல, ஐ எம் கோயிங் பியாண்ட் தேட் லெவல், எனக்கு அந்த சூசைடல் டெண்டன்சி தாட்ஸ் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது, எனக்கு இறந்து போகிறோமா, நான் கண்டிப்பாக நான் செத்து போயிடணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும்போது you go for supportive measures. We are here, நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறோம். We have medicines to treat you.